ஒரு பக்கம் ஜனநாயக படம் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதுவரை எதிர்பார்க்காத ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கு. இதை தாங்குவார இப்படி அந்த அழுத்தம்லாம் தாங்குவார? சிபிஐ அதிகாரிகள் என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா, இந்த கூட்டம் ஏன் இவ்வளவு காலதாமதமாக கூட்டம் சேர்த்தப்பட்டது. தமிழ்நாட்டு பக்கமும் தன்னுடைய பார்வை திருப்பி இருக்கிறார். கிடைச்ச பலியாடு விஜய் தான். செயற்கையான தாமதத்திற்கு யார் காரணம்னா விஜய் தான் காரணம். இப்படி இதுதான் கிடுக்கிப்பிடி விசாரணை. இப்போ இதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியும். டீலுக்கு வரியா, கூட்டணிக்கு வரியா, அந்த ஒரு வாரத்தை போதும் மொத்த கேஸும் முடிச்சிருவாங்க அப்படி சொல்றாங்களே, அது உண்மைதானா? பாஜகவில் இணைவதை தவிர வேறு வழி இல்லை. அடுத்த சரத்குமார் இவர் தானே அதுக்கெல்லாம் என்னன்னு தெரியாது. அதை தூங்கிட்டார் அந்த விசாரணையில். ஐயோ, கொரட்டையோட ஆரம்பிச்சிட்டார் புசி. புதிய கட்சி பெருங்கட்சி நம்மளோட கூட்டணி வரப்போகுது, ஆனால் தைரியமாக இறங்கி வேலை செய்யுங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் சிபிஐ வளாகத்துக்குள்ளே போயிட்டு இன்னைக்கு சிபிஐக்கு எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது எப்படின்னா இப்போ 6 மாதம் 1 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து எப்படி இருக்கு முகம், அது மாதிரி ரொம்ப சோகத்தோடு வந்திருக்காரு. ஆதவ அர்ஜுனா அவர் முன்னாடி உட்காந்து பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக கொடுத்தாரு. உள்ள என்னதான் நடந்திருக்கா? இப்போ உள்ள ஆதவ அர்ஜுனா விசாரணை, புஷி ஆனந்த் விசாரணை, நிர்மல்குமார், ஓட்டுநர் அஜித்குமார், இப்போ அத்தனை பேர்களிடையும் சிபிஐ விசாரணை நடத்தி இந்த விசாரணையை முடித்து வைக்க முடியவில்லை. ஏன், என்ன காரணம்? ஏன் விசாரணை முடிக்க முடியலன்னா, விசாரணை முடிப்பதற்கு விஜயிடம் விசாரணை செய்ய வேண்டியிருக்கு. என்ன மேற்கொண்டு அப்போ இந்த விசாரணை வளையங்கள் அத்தனையுமே நீதிமன்றத்திற்கு போகிற பொழுது யார் குற்றவாளி என்று நீதிமன்றம் முடிவு செய்வதற்கு தேவையான ஆவணங்களும் சாட்சிகள், உயிருள்ள சாட்சி, உயிரற்ற சாட்சி, படக்காட்சி, கோப்பு காட்சி, இப்படி பல விஷயங்கள் நீதிமன்றத்துக்கு தேவை. கண்டிப்பா. அப்போ நீதிமன்றத்திற்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? சிபிஐ இருக்கு. அப்போ சிபிஐ அவர்கள் குற்றவாளியா, குற்றத்தை மறைக்கிறார்களா, இல்லை குற்றம் நடந்தது உண்மையா, குற்றம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதா, தற்செயலாக நடத்தப்பட்டதா, இப்படி பல கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டிய ஆள் யாருன்னா விஜய் தான். கண்டிப்பா. அப்போது இதற்காகத்தான் சிபிஐ சென்னைக்கு வராமல் இவரை டெல்லிக்கு வர சொல்கிறாங்க. சென்னையில் சாஸ்திரி பவனில் சிபிஐ விசாரணைக்கு வர சொன்னால் என்ன பண்ணுவார்? ஒரு 10,000 பேர் ஊர்வலமாக வருவான். கண்டிப்பாக 10,000 கார்கள். சிபிஐ விசாரணைக்கு வர்றதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அந்த பகுதியே என்ன ஆயிரும்? டிராஃபிக் ஆயிரும். ஏதோ திருவிழாவுக்கு போகிற மாதிரி. அப்போ இதன் காரணமாக தான் சிபிஐ என்ன பண்ணுறாங்க? டெல்லிக்கு வர சொல்கிறாங்க. இப்போ 4 பேரிடம் விசாரித்ததில் அத்தனை பேருமே எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சிபிஐ அதிகாரிகள் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, இந்த கூட்டம் ஏன் இவ்வளவு காலதாமதமாக கூட்டம் சேர்த்தப்பட்டது. முதல் கேள்வி அதானா? அதுதான். நீங்கள் அன்னைக்கு விளம்பரம் கொடுத்தீங்க. விளம்பரம் உங்களை கேட்டுத்தானே விளம்பரம் கொடுத்தாங்க. ஆமாம், நான் பார்த்தேன். உங்களை கேட்காம எந்த விளம்பரமும் இந்த மாநாடு சம்மந்தமாகவோ கூட்டம் சம்மந்தமாகவோ இறுதி முடிவு நீங்கள் தான் எடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உண்மை தான். அப்போ தலைவர் தான் எடுக்கணும். ரைட், தலைவர் தான் எடுக்கணும். அப்போ இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு நீங்கள் 12 மணிக்கு வருவதாக அனைத்து விளம்பரம் முசியானதே மைக்கில் சொல்லியிருக்காரு. 6 மணிக்கு வருவதற்கு என்ன காரணம்? செயற்கையாக இந்த கூட்டத்தை நீங்கள் கூட்டி நிற்க வைப்பதற்கு என்ன காரணம்? இதை படப்பிடிப்பு நடத்துனீங்களா? அந்த ட்ரோன் பறக்க விட்டதுக்கு படப்பிடிப்பு ஒரு காரணம். இயற்கையாக தத்துருவமாக இருக்கணும், அடிபட்டு விழுந்தவரை தோளில் தூக்கிட்டு போகணும், இப்படியெல்லாம் திட்டமிட்டு இருந்தீங்கன்னு எங்களுக்கு காவல்துறை சொல்லுது. முதல்வன் படம் பணியில். அப்போது கரூர் எஸ்பி ஜோஸ் தங்கையா என்ன சொல்கிறாரு? நாங்கள் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும்னா வஜ்ரா வாகனத்தில் தண்ணி அடிச்சிருக்கணும், லத்தி சார்ஜ் பண்ணியிருக்கணும், கண்ணீர் புகை குண்டு போட்டுக்கணும். அப்போ தான் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். இது 3மே நாங்கள் உபயோகப்படுத்தாமல் இந்த கூட்டம் நீங்கள் வேலுச்சாமிபுரத்தில் குவிந்து கொண்டே இருந்ததுங்கிறார் எஸ்பி. லேட்டாக சனிக்கிழமை வேற. அப்போ
நீங்கள் அந்த கூட்டம் வெளியேறி விடக்கூடாது என்பதற்காக இந்த தாவேக்கனார நீங்கள் சங்கிலி கட்டி நிறுத்திட்டாங்களாம். வெளியில போக கூடாது. ஓ, வந்த கூட்டம் அப்படியே ஏறிட்டே இருக்கணும். கூட்டம் பிரம்மாண்டமாக இருக்கணும். அப்பதான் விஜய் வருகிற பொழுது நீங்கள் அந்த கூட்டத்தில் மிதந்து தவழ்ந்து ஊர்ந்து வரணும். இப்படி செயற்கையாக நீங்கள் உருவாக்குவதற்கு என்ன காரணம்? காவல்துறையிட்டு கடுமையான கேள்வி. சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய நீங்கள் ஏன் தவறுனீங்க? சட்ட ஒழுங்க இல்லை, நாங்கள் சொன்ன யாரும் கட்டுப்படுத்த முடியல. இவர் லேட்டாக வந்துட்டாரு. இவர் எங்களுக்கு வந்த தகவல் படி அவர் 3 மணிக்கு மேடை ஏறுவார், 3 மணிக்கு அந்த வாகனம் வரும், இப்படியான தகவல் எங்களுக்கு சொன்னாங்கன்னு அவர் செல்ஃபோனில் காலர் அந்த காலை ரெக்கார்டு அதை கூட கொடுத்துட்டார். அப்போ இந்த செயற்கையான தாமதத்திற்கு யார் காரணம்னா விஜய் தான் காரணம். இல்லை உங்களை ஏதாவது லேட்டாக வர சொன்னாங்களா? இல்லை நீங்கள் லேட்டாக வருவதற்கு அது காரணமா? இப்படி இதுதான் கிடுக்கிப்பிடி விசாரணை. இப்போ இதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியல. சேலம் இருக்கு, கோவை இருக்கு, ஏர்போர்ட்டு, அதை விட்டு ஏன் திருச்சிலேருந்து வந்தீங்க? அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆமாம். அப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த 41 பேர் மரணத்திற்கு உங்களுடைய செயற்கையான காரணம் தான் மரணம் ஏற்படுத்தப்பட்டதா? இந்த கேள்வி அவரால் பதிலே சொல்ல முடியல. இப்போ நீங்கள் அதுக்கு விசாரணை முடிந்த பிறகு, டெல்லி சிபிஐ விசாரணை முடிந்த பிறகு பனையூரில் விசாரணை 4 பேருக்கும் என்ன சொன்னீங்க, உங்களை என்ன கேள்வி கேட்டாங்க? அப்போது விஜய் ஒவ்வொருவர் மீதும் ஏதாவது உண்மையை சொல்லிவிட்டார்களா? உண்மையை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உண்மையே இல்லை. அனைத்து அதிகாரம் தளபதிக்கு தாங்க. தளபதி எதை சொல்கிறாரோ அதுதான் நாங்கள் முடிவு. நாங்கள் தன்னிச்சையாக எதுவுமே செய்ய முடியாது. அவர் கிராச்சை உடனே வந்துருங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவருக்கு நடக்கிறத நாங்கள் பாஸ் பண்ணுவோம். முடிவெடுக்க வேண்டியது தளபதி தான். இப்போ இந்த முடிவு செயற்கையான முடிவை 41 பேர் மரணம், இதற்கு யார் காரணம்? இப்படி தான் இந்த விசாரணை. நீங்கள் ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு கோணத்தில் கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த நீங்கள் சிபிஐ விசாரிப்பு, இப்போ நான் ஒரு சீட் உட்காந்துருக்கேன்னா 5 அதிகாரி வந்திருப்பாங்க. ஒருவர் கேள்வி கேட்டு முடித்த பிறகு அப்படியே இன்னொரு நீங்கள் சந்தர்ப்பமே கொடுக்காம அவர் கேட்பார், யோசிக்க விடுறது. அவர் முடிஞ்ச பிறகு நீங்கள் வேற ஒரு, அப்போது இதெல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் கேமராவில், சிசிடிவி ஃபுட்டேஜில். இதெல்லாம் எங்கே நீதிமன்றத்துக்கு போகும். கரூர் மரணம் சம்பவம் குறைந்தபட்சம் ஒரு 5000 பக்கமாவது என்ன இருக்கும், சார்ஜ் ஷீட்டு குற்றப்பத்திரிக்கை இருக்குது. இது அத்தனையும் நீதிபதி பார்ப்பார். கண்டிப்பாக நீதிபதி படிப்பார். இப்போ சிபிஐயில் ஜனநாயகனுக்கும் கரூர் சம்பவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கான்னு கேட்குறாங்க. ஏன் நீங்கள் இதை ஒரு படப்பிடிப்புக்காக பயன்படுத்துறதுக்கு திட்டமிட்டு இருந்தீங்களா? இப்போ இல்லை, ஒருவேளை அந்த காரணத்துக்காக இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம வச்சிருக்காங்க அப்படியா? இல்லை, அதுவும் இருக்கலாம். ஏன்னா அதில் அரசு ரகசியம், சிபிஐ ரகசியம் இருக்குது, அமித்ஷா ரகசியம் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை வழக்கறிஞர்களுக்கும் சொலிசிட்டர் ஜெனரல் அவர் தான். இந்தியாவில் இருக்கிற அத்தனை வழக்கறிஞர்களுக்குமான தலைமை. அவர் இந்த தணிக்கைத்துறைக்கு வாதாடுறார். எங்கே? இங்கே சென்னையில். பேப்பர் பார்த்தீங்களா? பார்த்தோம். அது எப்படி சடனாயா துஷ்ரா மேத்தா சடனா பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒன்றே மேல்முறையீடு. ஆனால் ஈவினிங்கே வழக்கு வருது. எப்படி அது? அப்போது இதெல்லாம் சட்டப்படி நடக்குது. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நீதிகளை நம்ம சட்டத்தை மதிப்போம் கண்டிப்பாக. ஆனால் இப்போ விஜய் மூத்த வழக்கறிஞர்களை வச்சு மக்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல் நிறைய இருக்குது. ஆமாம். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் ஜனநாயகன் படத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக இப்போ செய்தி வெளியே கசியப்பட இருக்கிறது. அப்போ இந்த செய்திகளை பதில் சொல்ல வேண்டிய ஆள் யாரு? விஜய் தான். விஜய் வாயை திறப்பதில்லை. அப்புறம் 7 மணி நேரம் என்னையா பண்ணாரு? 7 மணி நேரம் என்ன பண்ணாரு? காலைல 11:30 மணிக்கு ஆரம்பிச்சது, 6:15 தான் வெளில வராரு. அந்த அவ்வளோ நேரம் எல்லாம் பதில் சொல்லியிருப்பாரா இல்லை எப்படியா? இல்லை, அதுதானே நோக்கம். இப்போ அதில் என்ன சிஸ்டம் சொல்கிறாங்க, நீங்கள் ஆம் இல்லைன்னு ஒரு பெரிய ஒரு 267 கேள்விகளுக்கு இந்த பள்ளிக்கூடத்து பசங்க டிக் அடிப்பாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி கொடுத்து கையில் போட்டு கொடுத்துரு. வினாவிடை மாதிரி. ஏன்னா இவருக்கு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷோ ஹிந்தியோ தெரியாது.
அப்போ முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. ஆமாம், தமிழ் தெரிஞ்ச அதிகாரிகள் தான் விசாரிச்சிருக்காங்க. ஓ, தமிழ் தெரிஞ்ச அதிகாரிகள் தான் உயர் அதிகாரிகளை விசாரிச்சிருக்காங்க. இப்போ இந்த விசாரணை யாருடைய அடிப்படையில் விசாரித்தாங்கன்னா, காவல்துறை சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, புஷி ஆட்கள், ஆதவ அர்ஜுனா எல்லாம் காலத்தில் இருந்த ஆட்கள் தானே. ஆமாம், இவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, கள நிலவரம், பொதுமக்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, இத்தனையும் நீங்கள் அதிலிருந்து கேள்வி உருவாக்கப்படுகிறது. நீங்கள் எதுக்கு சங்கிலி போட்டு மக்கள் வெளியேறாமல் தடுத்து நிறுத்தியதின் காரணம் என்ன? வர போகிறாயா நீங்கள் ஏன் லாக் பண்ணீங்க? அப்போது இந்த கூட்டம் உங்களுக்கு பிரம்மாண்டமாக காமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக. இதுக்கு யார் உத்தரவிட்டது? தளபதி தான். கூட்டத்தை கலையாமல் பார்த்துக்குங்க, கூட்டத்தை கலையாமல் பார்த்து கொள்ளுங்கள். இப்படி பல விஷயங்கள் விஜயை நோக்கி நீள்கிறது சிபிஐ விசாரணை. இப்போ மறுபடியும் தேவைப்பட்டால் விசாரணைக்கு நாங்கள் அழைப்போம். பொங்கல் முடிஞ்சு. அப்போ விசாரணை இன்னும் முடியல, விசாரணை முடியல, தொடர வேண்டி இருக்கு. இதுதான் செய்தி. இல்லை, அப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இதே பனையூர் பங்களா வச்சுட்டு அவர் என்கொயரி பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி நீங்க டெல்லிக்கு போன்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அரசியல் காரணமா? இல்லை உண்மையான சிபிஐ அப்படிதான் விசாரிக்கலாம். அது அருமையான கேள்வி. இவர் ஒரு பட விநியோகஸ்தரோ தயாரிப்பாளரோ இருந்தால் அது செஞ்சுருப்பாங்க. இப்போ இவர் யார்? தலைவர். நீங்கள் பனையூர் எவ்வளோ பேர் கூட்டியிருப்பான்? ஒரு 1000 பேருன்றுவான். தமிழ்நாடு முழுக்க தளபதிக்கு ஆபத்து, கிளம்பி வா. ஏறக்குறைய ஒரு 5000-10,000 பேர் அப்புறம் கடலை இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், பனையூர் பின்னாடி. ஆமாம், சிபிஐ அதிகாரி விசாரணைக்கு போய் இப்போ விசாரிச்சிட முடியுமா? விசாரிக்க முடியாது. சரி, விசாரிச்சு வெளியே வந்துட முடியுமா? முடியாது. நீங்கள் இப்போ அதிமுக அமைச்சர்கள், இப்போ திமுக அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி விசாரிக்க போனாங்க. பெண் சிபிஐ அதிகாரிகள் என்ன ஆனாங்க தெரியுமா? ஆமாம், அவங்க தப்பிச்சு வீட்டுக்கு போகிறக்கு பெரும் போராட்டமாக போச்சு. லாக் பண்ணிட்டாங்க. அப்படி உள்ள கட்சிக்கே இந்த பிரச்சனைனா, இங்க எல்லாமே தற்கூரி பசங்க தான் இருக்காங்க. அனில் குஞ்சுங்க இவங்கெல்லாம் மீறி வர முடியும். டக்குன்னு மரத்தில் ஏறிடுவான். ரெண்டாவது ஒரு ரிப்போர்ட்டர் போய் பேட்டி எடுத்துட்டு இருக்காரு. ஆமா, அதுக்கால துண்டை போட்டு கச்சேரி சேரி ஆடுறான் ஒருத்தன். லைவ் போயிட்டு இருக்கு. வட இந்தியாவில் என்னடா இவனுக்கெல்லாம் உண்மையான தற்கூரிகளா? அனில் குஞ்சா ஒரு பத்திரிகையாளர் கொண்டு போய் ஒரு கட்சிக்கு துண்டை போட்டலாமா? அப்போ அடிப்படை அறிவு கூட இல்லை. அப்புறம் என்னங்கிறா, இதெல்லாம் எங்கள் இடம், நீங்கள் என்ன வரேன்னு கேட்குறான் ஒருத்தன். ஆமாம், பத்திரிகையாளருக்கு எதுக்கிட வர்றீங்க? நீங்கள் என்ன முன்னாடி போய் உட்காந்துருக்கீங்க தளபதி பார்க்குறக்கு? யாரை? பத்திரிகையாளர். அப்போ அவனுக்கு பத்திரிகையாளருடைய வேலை என்ன, பத்திரிகையாளர்களுடைய பணி என்ன? தெரியாத கூட்டம். சிபிஐ அதிகாரி 4 பேர் என்ன பண்ணுவான்? எங்கள் தலைவலிக்கு கேள்வி கேட்டையா அப்படி சட்டையை பிடிச்சான், கடிச்சு வச்சுட போகிறாங்க. ஏற்கனவே ஒரு காவல்துறை கடிச்சு வச்சாங்க. இப்படி இது போன்ற விஷயங்களுக்காகத்தான் அவரை சிபிஐயை பாதுகாக்க வேண்டியிருக்காங்க மத்திய அரசுக்கு. அதான் இப்போ டெல்லிக்கு வர சொன்னது. டெல்லியில் முழுமையாக விசாரிக்கப்பட்டிருக்கு. இப்போ சார்ஜ் ஷீட் போடுகிற பொழுது விஜயுடைய வாக்கு மூலம் அங்கே பதிவு செய்யப்படும். விஜயோட பேர் வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் அந்த கட்சியினுடைய தலைவர், அத்தனை செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைவராக அத்தனை பேரும் ஆமான்னு அவன் கைது போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. யார்? புஷி, ஆதவ், டிரைவர், மதியழகன் எல்லாம். எங்களுக்கு இல்லை கையெழுத்து. தளபதி எதை சொல்லுகிறாரோ அதை செய்வதுதான் எங்களுடைய உண்மையான விசுவாசம். 250 கேள்வியும் அதான் இருக்குமா? அப்படியா? இல்லை, 250 260 கேள்விங்கிறாங்க ஒரு முழு விசாரணை. அதில் அதை படிச்சு பக்கமே தலை சுற்றிருக்குமா ஐயா? புஷி ஆனதுக்குலாம் என்னன்னு தெரியாது. அதை தூங்கிட்டார் அந்த விசாரணையில். ஐயோ, 2 முறை தூங்கியிருக்குதா அந்த காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு விசாரிக்க போயிருக்காங்கல்ல மத்தியானம். ஒருவேளை அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தா தலை சுற்றிருக்குன்னு நினைக்கிறையா? கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டார் புஷி. 2 முறை தூங்கினவரை எழுப்பி, இது சிபிஐ ஆஃபீஸு, அது செகண்ட் ஷோ சினிமாக்க வந்தேன் நான். ஏட்டையாக்கு மேலே யாரும் எனக்கு விசாரிக்கவே இல்லை. பாண்டிச்சேரியில் நம்ம ஏட்டையாக தான் விசாரிப்பார். ஆமாம், அவர் நம்ம டீ சார் அப்படி வந்தபடி கொஞ்ச நேரம் பேசுவோம். இப்போ இங்கே பெரிய பிரம்மாண்ட பங்களா, அதுக்குள்ளே காற்றே இல்லை, பல அதிகாரிகள் உட்காந்துருக்காங்க. இடம் வேறு புது இடம். ஆமாம், சிபிஐ இபிஐ பயமுறுத்தி வச்சுருக்கீங்க. ஒருவேளை இப்படியே பிடிச்சி திகாரில் போட்டுருவீங்களா? நான் ஊருக்கு வேறு போகணும், பொங்கல் வேறு வருது. அப்படி அப்போது
இது போன்ற விஷயங்கள் தான் சிபிஐ அதிகாரிகளால் கடுமையாக விசாரிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அதாவது சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு, என்ன அரசியல் நோக்கத்துக்காக அப்படி சொல்கிறாங்களா ஐயா? ஏன்னா விஜயோடைய சிபிஐ என்கொயரி இங்கே போயிட்டு இருக்கு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்கள் சொல்கிறாரு, தைரியம் போங்க, புதிய கட்சி பெருங்கட்சி நம்மளோட கூட்டணி வரப்போகுது, ஆனால் தைரியமாக இறங்கி வேலை செய்யுங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. இது எப்படியா முன்னுக்கு பின் முரணா தெரியலையா? அப்படி இல்லை, முரணே இல்லை இதில். கன்ஃபார்மா? அதாவது அவர் சொல்கிறது கட்சி ஒரு பலமான கட்சி, புதிய கட்சிங்கிறாருயா, புதிய கட்சிங்கிறாரு. இல்லை, புதிய கட்சி பழைய கட்சியாகவும் இருக்கலாம், பழைய கட்சியாகவும் இருக்கலாம். அதனால் நீங்கள் அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம்னா விஜய் வந்துடுவார் அப்படின்னா. விஜய் வந்துடுவார், அபிஷா கொண்டு வந்து சேர்த்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கை. ஏற்கனவே கொடி பறக்குது பார்த்தீங்களா? அப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நம்மை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதை விட யார் முதலமைச்சர் ஆகக்கூடாது, இது பிஜேபி தெளிவாக இருக்கான். ஓ, பிஜேபி தெளிவாக இருக்கான். இந்த காரணத்தை எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டார். எடப்பாடி பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் மேலே இருக்கான், பார்த்துக்குவான், ஆண்டவன் பார்த்து கொள்ளுவான். இந்தியாவை ஆள்றது யார் இப்போ? அமித்ஷா, மோடியா. கரெக்டாக தான் சொல்லியிருக்கார். பெரிய கட்சி வரும், சின்ன கட்சி வரும், அதை டெல்லி முடிவு செய்யும். இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே இப்போ 2-3 மாதம் தான் இருக்குது, ஏப்ரலே வரப்போன்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா, கன்ஃபார்மாக சொல்லியிருக்காரு. இந்த சமயத்தில் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜய்க்கு வந்து இவ்வளோ ஒரு ப்ரெஷர் தேவைதானா? ஒரு பக்கம் ஜனநாயக படம் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் சிபிஐ என்கொயரி, இதுவரை எதிர்பார்க்காத ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கு. இதை தாங்குவாரா? இப்படி அந்த அழுத்தம்லாம் தாங்குவாரா விஜய்? எதிர்பார்ப்பாரா? இல்லைங்க, நல்ல கேள்விதான். அரசியலுக்கு வந்த பிறகு நீங்கள் திரும்பி பார்க்காதேன்னு சாக்கடி சொல்கிறார். ஓ, குதிச்சுட்ட, விழுந்துட்ட, ஆமாம், எந்திரிக்க முடியாது. அரசியல் என்பது அயோக்கியனுடைய கடைசி புகலிடம், அதுக்கு மேலே இடமே கூடாரம். இதுக்கு வந்த பிறகு பின்னோக்கி பார்க்காதே, அதை உன்னை அழித்து விடும், சாக்ரட்டிஸ் வார்த்தை. அப்போ அரசியல் குதிச்சாச்சு, உங்களை நம்பி புஷி ஆதவ அர்ஜுனா போன்ற பல தலைவர்கள் வந்துட்டாங்க, கடைசி செங்கோட்டையன் வந்துட்டார், நாஞ்சில் சம்பத்து, பல பேர் வந்த பிறகு ஆமாம், இப்போ அவர்களை இழுத்து கொண்டு போவதான் மாடுகளுடைய வேலை. மாட்டு வண்டினா 2 காலனி இருக்கும், அது ஓட்டுறவன் கையில் இருக்கியா? ஆனால் இங்கே ஓட்டுறவரே சிபிஐ என்கொயரியில் இருக்காரு, அது எப்படி? அதாவது சிபிஐ என்கொயரிக்கு போனால் தான் தலைவராக முடியும். அது கடந்த கால வரலாறுயா, இப்போ வரலாறு அப்படிதான் இருக்கு. அப்படிங்களா? ஆமாம், சிபிஐ விசாரணைக்கு போய் பீகாருக்கு போன கனிமொழி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தடுக்க முடியாது. கனிமொழி தடுக்க முடியாது. கருணாநிதி காவல்துறை விசாரணை சர்க்காரி கமிஷனுக்கு போலியா? ஜெயலலிதா ₹1 சம்பளம் வாங்கி பின்புலம் நிறையா இருக்குயா. எத்தனை கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக கட்சி இருக்கு, கட்சி பின்புலம் இருக்கு, பெரிய கட்டுக்கோப்பா இருக்கு. விஜய்க்கு அது மாதிரி இருக்கையா? நீங்கள் திமுக அதிமுக வரும்போது இவ்வளோ பெரிய கட்டுமானத்தில் இருந்தது அது கிடையாது. அப்புறம் அண்ணா சொல்லுவார், நாங்களெல்லாம் தான் நாற்காலிக்கு வருவதற்கு வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி வாசனையோடு எங்களை வரவேற்கவில்லை. நாங்களெல்லாம் அந்த பாதைக்கு இந்த நாற்காலிக்கு வருகிற பொழுது கற்களும் முட்களும் கடுமையான கண்ணாடி சிற்களும் பாறைகளும் முள்ளுகளும் பிராண்டி எங்களுடைய உடல்களெல்லாம் இரத்த காயங்கள் இருந்ததுங்கிறார். யாரு? அண்ணா. அடிச்சு தூக்கி வீசிட்டானுவோ, சோடா பாட்டு விடுவானு காங்கிரஸ்காரனுங்க. அன்னைக்கு எப்போ விடுவான்னு தெரியாது, கூட்டம் எப்போ செதறி ஓடுன்னு தெரியாது. இப்படியெல்லாம் இருந்தது. இன்னைக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி ப்ரொடெக்ஷன் வாங்கலாம். அன்னைக்கு அப்போ அரசியல் என்பது இது போன்ற ஒரு கடுமையான செயல் என்பதை விஜய் இன்னைக்கு தான் உணர்ந்திருக்காரியா. ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் என்ன பெருசாக பேசப்படுது அப்படின்னா, டீலுக்கு வரியா, கூட்டணிக்கு வரியா, அந்த ஒரு வாரத்தை போதும் மொத்த கேஸும் முடிச்சிருவாங்க அப்படி சொல்கிறாங்களே, அது உண்மை தானா? இப்படி பிஜேபியோட அடிபடிஞ்சிருவாரா? எப்படி என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிடுவாரா? எப்படியா? இல்லை, கடந்த காலங்களில் பல அனுபவங்களை பார்க்குற பொழுது இது போன்று தான் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவில் நடந்தது, டெல்லியில் நடந்தது, அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன ஆனார்னு தெரியல. ஆமாம், ஹரியானாவில் நடந்தது, பீகாரில் நடந்தது, ஒரிசாவில் நடந்தது. இப்படி பல மாநிலங்களில் அமித்ஷா தன்னுடைய வேலையை ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். இப்போ அதே போல் தமிழ்நாட்டு பக்கமும் தன்னுடைய பார்வை திருப்பி இருக்கிறார். கிடைச்ச பலியாடு விஜய் தான். அதனால் அமித்ஷாவுடைய சிபிஐ நீங்கள் அப்போ 6 மணி நேரம் விசாரணை, ஆதவ அர்ஜுனாவுக்கு 2 நாள் விசாரணை, புஷிக்கு 2 நாள் விசாரணை, நிர்மல்குமாருக்கு இப்படி விசாரணை. அப்போ
சிபிஐடைய பாதுகாப்பு வளையத்தில் தாவேக்கா மூத்த நிர்வாகிகள், முன்னணி நிர்வாகிகள். அப்போ நீங்கள் எலெக்ஷனில் சொல்லுவாங்கல்ல, ஏய் நாங்கள்லாம் சிபிஐ பார்த்துருக்கோம் ஐயா. எதை? சிபிஐயே பார்த்துருக்கோம், டெல்லியே பார்த்தாச்சு. நீங்கள்லாம் ஸ்டேட் போலீஸு, கருணாநிதி போலீஸ், என்னையா பண்ணுவீங்க? வருமா வராதா? கண்டிப்பாக வரும். இது போன்ற அனுபவங்கள் தான் இவர்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறது. ஒருவேளை அவர்கள் திகாருக்கு போனாலும், ராஜா போனார், எம்பி ஆகியிருக்கார், இப்போ அவரே வாதாடி வெளியே வந்துட்டார். கனிமொழி சிறைக்கு போச்சு, கருணாநிதி சிறைக்கு போனார். ஐயோ என்ன கொள்றாங்களேன்னாரு. ₹1 சம்பளம் வாங்கி ஜெயலலிதா சிறைக்கு போச்சு. சிறை என்பது அரசியல்வாதிகளுக்கு அது ஒரு பெரியார் தான் சொல்வார். சட்ட விரோதிகளும் சமூக விரோதிகளும் அரசு செலவில் உடலை தயார்படுத்துவதற்கு அரசு கட்டி வைத்திருக்கோம் ஓய்வு விடுதி, கெஸ்ட் ஹவுஸ், சிறை. இதுதான் சிறை. நம்ம சிறையில் நீங்கள் செக் எழுத்து சிதம்பரம் என்ன பண்ணார்? செக் எழுத்தார், கல் உடைச்சாங்க. இன்றைக்கி எல்லாம் உடைக்கிறாங்க. உள்ள குவாட்டரும் பிரியாணியும் கிடைக்கும். ஆமாம், காசு கொடுத்தீங்கன்னா குவாட்டரும் பிரியாணி கிடைக்கும், சாப்பிட்டு படுத்து அதையும் தனியும் கிடைக்கும். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை மிகப்பெரிய எதிர்த்தாரு. என்ன ஸ்டாலினங்கள் பயமா, ஸ்டாலின் சார் பயமா அப்படிலாம் கேட்டார். அதாவது அரசியல் எதிரியை. ஆனால் கொள்கை எதிரி அந்த அளவுக்கு வாயை திறந்து பேசவே இல்லையா? இப்போ 2 பெரும் பிரச்சனை, சிபிஐ சம்மன் ஒரு பக்கம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை. எந்த ஒரு மூத்த நிர்வாகிகளும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி யாதவ் திராவிலேருந்து புஷி ஆனந்த்லேருந்து நிர்மலா குமார் யாருமே வாய் திறக்கலையா? விஜய் ஒரு அறிக்கையோட வெளியில்லையா? என்ன காரணம்? கொள்கை எதிரியோட ஒத்து போயிட்டாங்களா எப்படி? இல்லை, அதாவது யாரும் எதுவும் டிபேட்டிலோடு பேசிடாதீங்கன்னு சொன்னாங்க. பாஜகவை நீங்கள் எந்த காரணத்திலும் விமர்சனம் பண்ணிடாதீங்க. பாஜக குட்டையை கலைக்கிறாதீங்க. ஆமாம், பாஜகவை நோக்கி எந்த கணைகளையும் வீசி விடாதீர்கள். பயமா? அப்படி அதை பயம்னு நீங்கள் சொல்ல முடியாது, ஒரு மரியாதை. அதை தாண்டி பயம்னு ஒன்று இருக்குயா? இல்லைங்க, மரியாதை வேற பயம். பயத்தை நேரடியாக சொல்ல முடியாது. மரியாதை கொடுக்குறப்பையா கால் மட்டும் ஆடும். ஆமாம், ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. அப்போ அதுதான் நீங்கள் இந்த விசாரணை வரும்போதே தாவேக்கு ஐடிவிங்கெல்லாம் ரொம்ப ஸ்லோவாகி போச்சு. ஆப்பாயிருச்சா? ஸ்லோவாயிருச்சு. இல்லை, பாஜக எந்த விமர்சனம் பண்ணக்கூடாது. நீங்கள் அடிக்கிற இடம் திமுக தான், எல்லாம் திமுக தான் காரணம். இத்தனை சூத்திரத்துக்கும் திமுக தான் காரணம். இப்படித்தான் இருக்கணுமே தவிர பாஜகவை கோபத்தை கிளப்பி ஏதாவது சிக்கலாயிர போகுது. கொள்கை எதிர்ப்பை ரேஸ் பண்ணிடலாமா? அப்படியா? இல்லைங்க, அதாவது அண்ணா சொன்னார், அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுனாரு. கடைசியாக காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டாரு கருணாநிதி. அப்போ என்ன சொன்னாங்க? எங்களுடைய அந்த கோரிக்கை அப்படியே தான் இருக்குது, கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வச்சுருக்கோம். விஜய் என்ன சொல்லுவார்? பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி தான், தமிழ்நாட்டு மக்கள் அதை தாண்டி அரசியல் எதிரி முக்கியம் அப்படின்னு. தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும்னா டெல்லியோட ஒரு இணக்கமாக போகணும். அதனால கொள்கை எதிரி கொஞ்சம் பாஸ் பண்ணி வைக்கிறோம், கொஞ்சம் ஓரமாக வச்சுருக்கோம். காரணங்கள் அப்படியே தான் இருக்குது. நீ தான் எங்களுடைய கொள்கை எதிரி, காரணங்கள் அப்படியே தான் இருக்குது. எப்போ வேண்டுமானாலும் மறுபடியும் எடுத்து போராடுவோம். இப்போ ஓரமாக வச்சுருக்கோம், அப்போ திரும்பி எடுக்கவே மாட்டோம். அப்படி தான், அதுதான் கதை. சிபிஐ முடியட்டும். இதுதான் விஜயை பொறுத்த வரைக்கும். இப்படியாவது அதிகாரத்துக்குள் வந்துவிட வேண்டும். தனிப்பட்ட அதிகாரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னா அதிகார மையத்தோடு இருந்தால் மட்டும்தான் 5 ஆண்டு காலம் சமாளிக்க முடியும். இந்த முடிவுக்கு வந்துட்டார். அதனால் பாஜகவில் இணைவதை தவிர வேறு வழி இல்லை. அடுத்த சரத்குமார் இவர் தானே. நீங்கள் அதிமுகவுக்கு எதிரி யார்? திமுக. பாஜக எதிரி யார்? திமுக தான். இவருக்கு எதிரி யார்? திமுக தான். அப்போ 3 பேர் ஒன்று சேர்றதில்ல, எந்த தவறும் இல்லை. அதற்காகத்தான் நான் இவரோடு சேர்ந்து கொண்டேன். திமுக தான் பொது எதிரி. இந்த அஜெண்டாவுக்கு வந்துட்டார். இந்த அஜெண்டா தான் வந்துட்டார். தேர்தல் கூட்டணி அஜெண்டா என்பது கருணாநிதி சொன்ன அஜெண்டா தான் விஜயும் சொல்ல போகும். மக்கள் ஏற்றுக்குவாங்களையா? முதல் கட்சி ஆரம்பித்து எடுத்துன்னு போய் என்டிஏ கூட்டணியில் வச்சா மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு கேட்குறேன். விஜயகாந்துக்கு வந்த நிலைமை தான். மக்களோடும் கூட்டணி ஆண்டவனோடும். அவரை எதிர்கட்சி வரையும் வந்தாரியா? ஆமாம், எதிர்கட்சி தலைவராக வந்துடுவார். எதிர்கட்சி தலைவரெலாம் கண்டிப்பாக வருவார். எதிர்கட்சி தலைவர் தான். நீ பாஜக அதிமுக விஜய் கூட்டணி கண்டிப்பாக எப்படி ஒரு 180 சீட்டை 190 சீட் பிடிக்கும். அதில் விஜய்
அதிகமான சீட்டு பிடிச்ச அவர் தான் நம்ம எதிர்க்கட்சி தலைவர். டெப்டி சிஎம். ஆமாம், டெப்டி சிஎம் கிடையாது. எடப்பாடி நீங்கள் 112 வர வரைக்கும் சொன்னி கேட்பார். 118 வந்தால் உங்களெல்லாம் யாருன்னு தெரியாது. யார் பாணி அப்படின்றாரு. ஆமாம், அப்போ இருக்கிற எம்எல்ஏ வச்சு எதிர்க்கட்சி ஆகலாம். அதுதான் நடக்குமே தவிர துணை முதலமைச்சருங்கிற கனவெல்லாம் எந்த காலத்திலும் நடக்க. அதிமுக வலுவாக இருக்கிற வரை எந்த காலத்திலும் நடக்காது. ஜெயலலிதா இருந்தால் இன்னும் நிலைமையே வேறு. ஆமாம், ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் நிலைமையே வேறு. அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. கண்டிப்பா ஐயா, பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.